ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேங்கர்ஸ்பீடியா. நம்ம இன்றைக்கி ஜூலை 22 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஜூலை 22க்கு பிடிஎஃப் வேணுன்றவங்க லிங்க்கில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் குவிஸஸ்லாம் போடுறோம் பேங்கிங் ரிலேட்டடாக, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் நியூஸ் போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா ஐடியா சமிட்னு ஒன்று நடத்துவாங்க இயர்லி. அதாவது இது வந்து 45th சமிட்டு. பார்த்துக்கங்க, எத்தனை சமிட்டுன்னு கூட கேட்கலாம். 45th இந்தியா ஐடியா சமிட்டு. இது யார் நடத்துனா USIBC, அதாவது US இந்தியன் பிஸ்னஸ் கவுன்சில். அவங்க தான் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணாங்க விர்ச்சுவலி. சரிங்களா? இது வந்து எத்தனை எடிஷன் பார்த்துங்க, 45th எடிஷனு. ஸோ வந்து இதோட தீம் பார்த்துங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. பில்டிங் எ பெட்டர் ஃபியூச்சர். அதுதான் அதோட தீமு, பில்டிங் எ பெட்டர் ஃபியூச்சர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீஸ். ஸோ இது என்னன்னா ஒரு அக்ரிமெண்ட் தான். இது வந்து சைன் பண்ணியிருக்காங்க இந்தியாவும் மாலத்தீவ்ஸும். ஸோ வந்து இந்த எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீஸ் வந்து மாலியில் ப்ரொவைட் பண்ணுறதுக்காண்டி இந்தியா ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்தியாவும் மாலத்தீவும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஆல்ரெடி என்னென்னா இந்த எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீஸ் கீழே மொத்தமாக நெய்பரிங் கண்ட்ரீஸ்க்கெலாம் வந்து இந்தியா வந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லி $20 million வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடியே. சரிங்களா? அதாவது வந்து கிராண்ட் அசிஸ்டன்ஸ், அதாவது ஹெல்ப்பு $20 million அமௌண்ட் பார்த்து கேட்பாங்க. இந்த இது கீழே இந்த எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீஸ் கீழே நெய்பரிங் கண்ட்ரீஸ்க்கெலாம் $20 million வந்து இந்தியா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சார்க் கண்ட்ரி இருக்குது தெரியுமா, சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன். ஸோ அவங்களுக்குலாம் வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக கோவிட் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லி இந்தியா வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக வந்து $10 million வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த அமௌண்ட் பார்த்திங்க கேட்பாங்க, இனிஷியலாக எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துட்டாங்கன்னு சார்க் கண்ட்ரிஸ்க்கு $10 million. ஸோ கீழே பாருங்கள், இதுனா ஒரு கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட் தான். அது சைன் பண்ணியிருக்காங்க இந்தியாவும் மாலத்தீவ்ஸுக்கும். இந்த அமௌண்ட் கேட்பாங்க எவ்வளோ சைன் பண்ணியிருக்காங்கன்னு, அதை பார்த்துங்க, $150 million. சரிங்களா? அதுக்கு அவ்வளவுக்கு கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க இந்தியாவும் மாலத்தீவ்ஸும். நெக்ஸ்ட் பாருங்கள், குல்பன்கியான் ப்ரைஸ் ஃபார் ஹியூமனிட்டி. அதாவது ஹியூமனிட்டி சர்வீஸில் வந்து நல்லா சிறந்து விளங்குனா அதுக்காக இந்த அவார்டு கொடுப்பாங்க, இந்த குல்பன்கியான் ப்ரைஸு. ஸோ வந்து இவர் வந்து ஒரு நேம் தான், அந்த குல்பன்கியான்ற ஒரு என்னென்னா போர்ச்சுகலோட ஒரு ஃபிலான்தெரபிஸ்ட் தான் அவர். சரிங்களா? ஒரு ஆள் அவர் நேமில் தான் இந்த அவார்டு கொடுப்பாங்க, ஹியூமனிட்டி அவார்டுன்னு சொல்லி. ஸோ இது இந்த இயர் யார் கொடுத்துருக்காங்கன்னா இந்த கிரேட் துங்கம்பர்க். இவங்க யாருன்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸானவங்க. இவங்க வந்து ஸ்மால் 17 year கேர்ள் தான். ஸோ வந்து இவங்க வந்து என்விரான்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ்ட்டு. எந்த ஊர்னா ஸ்வீடன். அதை பார்த்துங்க, எந்த ஊர்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க வந்து ஸ்வீடிஷோட என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட். சரிங்களா? இந்த அவார்டு யார் கொடுத்துருக்காங்கன்னா கிரேட் துங்கம்பர்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட் €1 million ப்ரைஸ் இருக்குது தெரியுமா, இது எல்லாத்தையுமே வந்து என்னென்னா புவர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லி இவங்க அப்படியே டொனேட் பண்ணிட்டாங்க. ஸோ இது கேட்க வாய்ப்பு இருக்குது. நேம் பார்த்துங்க, கிரேட் துங்கம்பர்க்கு. ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்த அவார்ட்ஸு. இந்த இது வந்து என்னென்னா இந்த ஹானரிங் தி ஹானரபிள் இனிஷியேட்டிவ் ஆஃப் தி வேர்ல்டு ஹியூமானிட்டேரியன் ட்ரைவ் இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து குளோபல் ஹியூமானிட்டேரியன் அவார்ட்ஸ்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த வருஷம் யாருக்கு கொடுத்தாங்கன்னா நம்ம இந்தியா தான். இவர் இந்த சச்சின் அவாஸ்தின்றவர், இவருக்கு தான் இந்த வருஷம் கொடுத்தாங்க. சரிங்களா? குளோபல் ஹியூமானிட்டேரியன் அவார்ட் 2020 பை வேர்ல்டு ஹியூமானிட்டேரியன் ட்ரைவ். நேம் பார்த்துங்க, சச்சின் அவாஸ்தி. கீழே பாருங்கள், குட்வில் அம்பாசிடர் ஃபார் தி புவர். ஸோ இது தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். இது என்னென்னா யுனைடெட் நேஷன் அசோசியேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் பீஸு. அதாவது இவங்க வந்து இந்த குட்வில் அம்பாசிடர் ஆஃப் தி புவர்னு சொல்லி இந்த மதுரை கேர்ள் தான் இவங்க, நெத்ரா. இவங்களை வந்து அம்பாசிடரா போட்டிருக்காங்க புவருக்கு, குட்வில் அம்பாசிடரா. ஸோ எதுக்காக போட்டாங்கன்னா இந்த நெத்ரா இருக்காங்க தெரியுமா, இவங்க வந்து நிறையா இவங்க அப்பா இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து சலூன் கடை வச்சுருக்கவங்க. ஸோ அவங்க வந்து வச்சுருந்த இவங்களுக்காண்டி ஸ்டடீஸ்க்காண்டி வச்சுருந்த பணத்தை எல்லாத்தையுமே புவர்ஸ் கொடுத்து இந்த லாக்டவுனில் ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்காக தான் இந்த அம்பாசிடரா போட்டாங்க புவருக்கு. ஸோ நேம் பார்த்துங்க கேட்பாங்க. ஸோ இவங்க தமிழ்நாடுக்காரங்க தான். சரிங்களா? தமிழ்நாடு மதுரைக்காரங்க. கீழே பாருங்கள், 2020 ஸ்காட்ச் அவார்டு ஃபார் தி பெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த இயர் யார் கொடுத்தாங்கன்னா மோன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் நாகாலாந்து ஸ்டேட்டில் இருக்க இந்த மோன் டிஸ்ட்ரிக்ட் தான் கொடுத்தாங்க 2020 ஸ்காட்ச் அவார்டு ஃபார் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு. MD/CEO ஆஃப் கரூர் வைசியா பேங்க்கு, மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் போட்டிருக்காங்க கரூர் வைசியா பேங்க்கு. ஸோ புதுசாக யாரை போட்டிருக்காங்கன்னா இந்த ரமேஷ் பாபு பொட்டு, இவரை தான் போட்டிருக்காங்க. நேம் பாருங்கள், ரமேஷ் பாபு பொட்டு. சரிங்களா? ஸோ வந்து இவரை 3 yearsக்கு போட்டிருக்காங்க. இந்த இயர் கேட்க வாய்ப்பு இருக்குது, அதையும் பார்த்துக்குங்க. எப்பயுமே படிக்கும்போது பேங்கிங் ரிலேட்டட் மட்டும் எத்தனை இயர்ஸ்க்குன்னு கேட்பாங்க. 3 yearsக்கு. ஸோ வந்து ஆல்ரெடி இருந்தவர் இவர் தான், இந்த PR சேஷாத்ரி. இவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார். சரிங்களா? ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். ஸோ அதுக்கு பதில் இப்போ ரமேஷ் பாபு போடோ அவங்கள போட்டிருக்காங்க. நம்மளோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியும், கரூரில் தான் இருக்குது, தமிழ்நாட்டில். ஸோ இதெல்லாம் வந்து KV பேங்க்கு, கரூர் வைசியா பேங்க்கு KVB அக்ரிமெண்ட் போட்ட பார்ட்னர் வச்சதுலாம் நியூஸு. ஸோ மாரிசுசி கூட என்னென்னா ஒரு லோனுக்காக தான், லோன் ஹெல்ப்புக்காக, அசிஸ்டண்ட்டுக்காக MOU சைன் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா அது வந்து 100% ஆன் ரோடு ஃபைனான்ஸ் வித் 6 months ஹாலிடே பீரியட்னா 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம இந்த லோனுக்கு வந்து
கட்டினா போதும் சரிங்களா 6 மந்த்துக்கு அப்புறம். அதே மாதிரி கேவிபியும் டாடா மோட்டார்ஸும் அதே இதுக்கு சேமுக்கு தான் வச்சுருக்காங்க. கீழே பாருங்கள் கேவிபியும் ஸ்டார் ஹெல்த் அண்ட் அலைடு இன்சூரன்ஸு இவங்க 2 பேர் வந்து எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க சரிங்களா. கீழே பாருங்கள் கேவிபியும் பஜாஜ் அலையன்ஸ் இன்சூரன்ஸ் இருக்குது தெரியுமா, பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸு அவங்க 2 பேரும் பேங்க் அசூரன்ஸு அதுக்காக தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க 2 பேரும். இதெல்லாம் பார்த்துக்குங்க, ரீசெண்டாக வந்து நியூஸு கரூர் வைசியா பேங்க் ரிலேட்டடு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் சர்தம் ரோடு ப்ராஜெக்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராஜெக்ட்டு. ஸோ வந்து இதோட உத்தரகாண்ட் தான், இந்த ஸ்டேட்டில் தான் இது பண்ணுறாங்க இந்த ரோடு ப்ராஜெக்ட்டு சர்தம்னா. ஸோ இதோட டோட்டல் லென்த்து பார்த்துங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது 880 கிலோமீட்ரு. ஸோ இது வந்து கனெக்ட் பண்ணுறதையும் பார்த்துக்கிறணும். பத்ரிநாத், கேதார்நாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி அதையும் இந்த கலைசார் மண் சரோவர் இதையும் தான் கனெக்ட் பண்ணுது. ஸோ கனெக்டிங் பிளேசஸை பார்த்துருக்குங்க, கேட்பாங்க, ரொம்ப முக்கியம் சரிங்களா. சர்தம் ரோட் ப்ராஜெக்ட்னா முக்கியமாக உத்தரகாண்டில் தான் போகுது. ஸோ இது பாருங்கள் உத்தரகாண்ட் ரிலேட்டட் நியூஸ் தான். அதாவது உத்தரகாண்ட் தான் ஃபஸ்ட்டு ஒரு நியூ பயோடைவர்சிட்டி பார்க்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்தியாவிலேயே. எதுக்காகனா டு சேவ் ரிச் பொட்டானிக்கல் ஹெரிட்டேஜ், அதெல்லாம் வந்து சேவ் பண்ணுறதுக்காண்டி. கீழே உத்தரகாண்ட் தான் வந்து இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு இந்த மாதிரி ரிப்போர்ட் விடுறாங்க. அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் எண்டமிக் அண்ட் தட்டன் ஃப்ளோராஸு. ஸோ அதை பற்றின கன்சர்வேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ரிப்போர்ட் விட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்தியாவிலே இவங்க தான் இந்த மாதிரி ரிப்போர்ட் விடுறாங்க உத்தரகாண்ட் கவர்மெண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ஹரியானா கவர்மெண்ட் என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சமதன் சி விகாஸ்ன்னு சொல்லி ஒரு ஸ்கீம் தான் இது லான்ச் பண்ணாங்க. ஸோ எதுக்காகனா அது வந்து லாங் பெண்டிங் டியூஸ் இருக்குது தெரியுமா, எக்ஸ்டர்னல் டெவலப்மெண்ட் சார்ஜ். ஸோ அந்த மாதிரி இருக்க டியூஸ்லாம் வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்காண்டி தான் இது விட்டாங்க. இந்த இது யார் விட்டான்னு கேட்பாங்க, சமதன் சி விகாஸ்னா ஹரியானா கவர்மெண்ட்டு. கீழே இருக்குது தெரியுமா இந்த சச்சிவாலியா போர்ட்டல் இது விட்டது ஹரியானா கவர்மெண்ட் தான். ஸோ இது எதுக்காகனா அதாவது நம்ம ஆன்லைன்லேயே நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம், விர்ச்சுவலாகவே மீட்டிங் அட்டன் பண்ணிக்கலாம். அப்பாயின்மெண்ட் வாங்கி விர்ச்சுவல் மீட்டிங்காக, அதாவது சீஃப் மினிஸ்டர், டெப்டி சீஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் ஹெட் ஆஃப் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் வந்து நம்ம விர்ச்சுவலாகவே மீட் பண்ணி ஏதாவது வந்து நமக்கு பிரச்சனைனா அவங்கள்ட்ட சந்திக்கலாம் சரிங்களா. அதுக்காக தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சச்சிவாலியா போர்ட்டல்னால் அது ஹரியானா கவர்மெண்ட்டு. கேஷ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டு, சிடிஆர் ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க, பார்த்துக்குங்க. கேஷ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டு கவர்மெண்ட் புதுசாக அதை ரிலீஸ் பண்ணாங்க. ஆல்ரெடி இருக்குது, ஆக்சுவலாக நியூஸில் வந்துச்சு, இதை பார்த்துக்குங்க. அதாவது வந்து ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்ஸ் இருக்குது தெரியுமா, அதுதான் வந்து இது வந்து இந்த ரிப்போர்ட் வந்து வாங்குவாங்க. ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லா பேங்க் இருக்குது தெரியுமா, இந்தியாவில் இருக்க பேங்க் எல்லார்ட்டையும் இருந்து இவங்க ரிப்போர்ட் வாங்குவாங்க. இந்த ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டு அதுக்கு பேர் என்னென்னா, இந்த ரிப்போர்ட்டுக்கு பேர் கேஷ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டு, சிடிஆர் ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க. ஸோ வந்து இந்த ரிப்போர்ட் வந்து எப்படி வாங்குவாங்கன்னா, அதாவது வந்து நம்ம யாராவது இண்டிவிஜுவல்ஸ் வந்து இந்த பேங்க்கில் 10 லட்சத்துக்கு மேலே டிரான்சாக்ஷன் பண்ணாலோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலண்ட் இன் ஃபாரின் கரன்சிலையும் அந்த மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி 10 லட்சத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக டிரான்சாக்ஷன் பண்ணாலோ இந்த ரிப்போர்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணணும். இந்த ப்ரைவேட் பேங்க்ஸ் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்ஸ்க்கு. ஸோ வந்து இந்த அமௌண்ட் பார்த்துக்குங்க எவ்வளோன்னு, 10 லட்சத்துக்கு அதிகமாக இருந்தால் இந்த ரிப்போர்ட் கொடுக்கணும், கேஷ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டுன்னு சொல்லி சரிங்களா. இது கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது சரிங்களா. முக்கியமானது அனசிஸ் 2 சேட்டலைட்னா சவுத் கொரியா ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. இதான் வந்து சவுத் கொரியாவோட ஃபஸ்ட்டு மிலிட்ரி கம்யூனிகேஷன் சேட்டலைட்டு சரிங்களா. மிலிட்ரி, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி அனசிஸ் 2 சரிங்களா. ஸோ வந்து இது எங்கேருந்து லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து என்னென்னா யூஎஸ்ஏல தான் இருந்து லான்ச் பண்ணாங்க. இந்த கேப் கார்னிவல் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்லேருந்து Falcon 9 ராக்கெட்லேருந்து லான்ச் பண்ணாங்க. Falcon 9 ராக்கெட்னாவே நமக்கு ஸ்பேஸ்எக்ஸ் தான் தெரியும். ஸ்பேஸ்எக்ஸ் கம்பெனி இருக்குது தெரியுமா, அந்த கம்பெனியோட ராக்கெட் தான் Falcon 9 ராக்கெட்டு. ஸோ பார்த்துங்க சவுத் கொரியா இது நேவல் பேசேஜ் எக்ஸசைஸு பேசெக்ஸு. ஸோ இது வந்து ரீசெண்டாக வந்து இதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணாங்க, இது போய் யூஎஸ்ஏவோட ஒன்று பண்ணியிருக்காங்க சரிங்களா. இப்போ இது ரீசெண்டாக இந்த வீக் பண்ணது இந்தியன் நேவியும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேவி 2 பேர் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து யூஎஸ் நேவி சார்பாக வந்து இந்த வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஏர்கிராஃப்ட் கேரியர் USS நிமிட்ஸ் இதுதான் வந்து பங்கேற்றுச்சு சரிங்களா. பார்ட்டிசிபேட் பண்ண இது நேவி ஏர்கிராஃப்ட் இந்த USS நிமிட்ஸ்ன்னு சொல்லி இது யூஎஸ் இது பார்த்துங்க. எங்கே நடந்துச்சுன்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் இந்தியன் ஓஷன் ரீஜனில் தான் நடந்துச்சு சரிங்களா. இந்த இது வந்து இந்தியாவுக்கும் யூஎஸ்ஸுக்கும். ஸோ அடுத்த நியூஸ் பாருங்கள், இது ஒரு பேசேஜ் எக்ஸசைஸ் தான். இது வந்து ஆல்ரெடி பார்த்தது, நம்ம இந்தியன் நேவியும் ஜப்பானீஸ் நேவி 2 பேரும் நடத்தினாங்க சிமிலராக இதே மாதிரி ஒரு பேசெக்ஸ் எக்ஸசைஸ்னு சொல்லி. எங்கன்னா இந்த மலாக்கா ஸ்டேட் இந்தியன் ஓஷன் ரீஜனில் அங்கே தான் நடத்தினாங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் எதுக்காக நடத்துகிறாங்கன்னா, இந்த சைனா வந்து இந்த சவுத் சைனா சி ஸ்பெசிஃபிக் ஓஷன் அதிலெலாம் வந்து ரொம்ப அத்துமீறாங்க, ஸோ அதிகமாக கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்றக்காண்டி இது நடத்தினாங்க சரிங்களா. ஸோ வந்து பார்த்துங்க கேட்பாங்க. ரீசெண்டாக வந்து இந்தியா ஜப்பான் நேவி கூடயும் பண்ணியிருக்கு, அதே மாதிரி US நேவி கூடயும் பண்ணியிருக்கு இந்த பேசெக்ஸ் எக்ஸசைஸு. கீழே பாருங்கள், CAPFனா சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸு. ஸோ இவங்க தான் வந்து ரீசெண்டாக ஒரு ஆல்ரெடி பார்த்த நியூஸு, ரீசெண்டாக இந்த நேஷன் வைட் பிளான்டேஷன் ட்ரைவ்னு சொல்லி ஒன்று இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணாங்க.
சரிங்களா. சிஏபிஎஃப் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க, சிஆர்பிஎஃப் இல்லை, சிஆர்பிஎஃப்னு போட்டுறாதீங்க, சிஆர்பிஎஃப் கிடையாது, தப்பு. சிஆர்பிஎஃப் கிடையாது, சிஏபிஎஃப். சரிங்களா. இது யார் லான்ச் பண்ணதுன்னா வந்து யூனியன் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்ட்ரி அமித்ஷா இவர் தான் இனாகிரேட் பண்ணார். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், துருவஸ்திரா. இது வந்து ஆன்டி கைடட் மிசைல் தான். ரீசெண்டாக டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இவங்க தான் டெவலப் பண்ணாங்க. இதை வந்து டெஸ்டிங் பண்ணிட்டாங்க இப்போ ரீசெண்டாக. சரிங்களா. ஒடிசா கோஸ்ட்டில் தான் டெஸ்டிங் பண்ணாங்க. பலேசர் ஒடிசா கோஸ்ட் அங்கே தான் டெஸ்டிங் பண்ணாங்க. ஆக்சுவலாக இது என்னன்னா ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் நாக் இருக்குது தெரியுமா, நாக் மிசைல் ஹெலினா. ஸோ அதை தான் ரீநேம் பண்ணி இந்த துருவஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி இப்போ நேம் வச்சுருக்காங்க. ஸோ வந்து இது ஆன்டி கைடட் மிசைல்னு போட்டுருங்க துருவஸ்ட்ரானா. ஆக்சுவலாக என்னென்னா அது ஹெலிகாப்டர் இருக்குது தெரியுமா, ஹெலிகாப்டர்லேருந்தே வந்து இது மிசைலை வந்து லான்ச் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இது. அதை லான்ச் பண்ணி தான் டெஸ்ட் பண்ணாங்க, ஹெலிகாப்டர் மூலிமா லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணாங்க, சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இது ஒரு நாவல், ஃபேமஸான ஆக்டர் இவர் எழுதுனது, தி எண்டு கேமு. அப்படின்னா யார் எழுதுனதுன்னா அது வந்து க்ரைம் ரைட்டர் ஃபேமஸான இந்த ஹுசைன் ஜைடி இவர் தான் எழுதினார். ஆத்தர் நேம் பார்த்துங்க, ஹுசைன் ஜைடி. ஸோ தி எண்டு கேம் அது எதை பற்றி சொல்லணும்னா இந்த நாவல் பாலிட்டிக்ஸ் பெட்ரையல் அண்ட் அன்இமேனேஜபிள் டெரர். ஸோ அதை பற்றிலாம் சொல்லணும். ஸோ வந்து பப்ளிஷ் பண்ணதையும் பார்த்துங்க, ஹாப்பர் கோலின்ஸ் இந்தியா அவங்க தான் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. பப்ளிஷ் பண்ணது எப்பயும் சேர்த்து படிச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது என்னன்னா ஒரு டெத் நியூஸு. விக்டர் சீச்சிகோவ் இவர் யாருன்னா வேர்ல்டு ஃபேமஸ் ஆர்டிஸ்ட்டுங்க, ரஷ்யாக்காரரு. ஸோ ஆர்டிஸ்ட்டும் போட்டுருங்க விக்டர்னு கேட்டாங்கன்னா. ஸோ ஆக்சுவலாக இவர் எதுக்காக ஃபேமஸ்னால் வந்து 1980 நடந்த மாஸ்கோ ஒலிம்பிக்ஸ் இருக்குது தெரியுமா, அந்த ஒலிம்பிக்ஸ்க்கு வந்து இவர் மஸ்கட் ஒன்று ஆர்டிஸ்ட் மூலியம் மஸ்கட் ஒன்று அமைச்சு தந்தார். மிஸ்கா பியர் இருக்குது தெரியுமா, மஸ்கட் சொல்லி விடுவாங்க எல்லா கேம்ஸுக்குமே, மஸ்கட்னு சொல்லி ஒன்று விடுவாங்க. ஸோ வந்து அதை இவர் தான் வந்து கிரியேட் பண்ணார். ஸோ அதுக்காக இவர் ஃபேமஸானவர், ரஷ்யாக்காரர், ஆர்டிஸ்ட்னு போட்டுருங்க விக்டர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இயர் 2020 வந்து FAO ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் இருக்காங்க தெரியுமா, ரோம் இட்டாலியில் இருக்குது. சரிங்களா. ரோமில் இருக்குது, இட்டாலியில். ஸோ அவங்க என்ன இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் பிளான்ட் ஹெல்த்னு சொல்லியிருக்காங்க. இயர் 2020 இன்டர்நேஷனல் இயர் ஃபார் பிளான்ட் ஹெல்த்து. ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து பிளான்ட் ஹெல்த் கிளினிக்னு ஒன்று இருக்குது. பிளான்ட் ஹெல்த் கிளினிக்கு, அதாவது கிளினிக்கு அது எங்கே ஆரம்பித்தாங்க ஞாபகம் இருக்கா? இது கேட்பாங்க. இந்த பிளான்ட் ஹெல்த் கிளினிக் எங்கே ஆரம்பித்தாங்கன்னா இந்தியாவிலே ஃபஸ்ட்டு மணிப்பூர் இருக்குது தெரியுமா, அங்கே தான் ஆரம்பித்தாங்க. மணிப்பூர் கவர்மெண்ட்டு, மறந்துடாதீங்க மணிப்பூர். சரிங்களா. இது கேட்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த பிளான்ட் ஹெல்த் கிளினிக்கு இந்தியாவில் எங்கே இருக்குன்னா மணிப்பூரில் இருக்குது. அதே மாதிரி இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் எலிமினேஷன் ஆஃப் சைல்டு லேபர், இது வந்து யுனைடெட் நேஷன்ஸ் வந்து இயர் 2021 சொல்லியிருக்காங்க. இதையும் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ஸோ ஒன்லைனர் நியூஸ் அப்படியே பார்க்கலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் MOU சைன் பண்ணியிருக்காங்க பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் கூட. ஸோ எதுக்காகனா 1512 மைன் பிளக் பேட்டில் டேங்க் T90 ஒரு இது வந்து என்னென்னா ஒரு பேட்டில் டேங்க்கு மிசைல் தான் அந்த மாதிரி. ஸோ வந்து இது வந்து இந்தியன் ஆர்மிக்காண்டி இவங்க ப்ரொக்யூர் பண்ணி தரணும்னு சொல்லி MOU சைன் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தான் வந்து ஒன் ஸ்டாப் ஷாப் ஸ்கீம்னு சொல்லி OSS அதோட ஃபுல் ஃபார்மு. இது விட்டது யாருன்னா ராஜஸ்தான். ஸோ எதுக்காகனா டு ஃபாஸ்ட் ட்ராக் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அதிகமாக வந்து அவங்க கொண்டு வரணுன்றக்காண்டி ராஜஸ்தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. கீழே பாருங்கள், தமிழ்நாடு ரீசெண்டாக ஒரு வெப் போர்ட்டல் லான்ச் பண்ணாங்க. அன்ஆர்கனைஸ் செக்டாரில் ஒர்க் பண்ணுறாங்களே தெரியுமா ஒர்க்கர்ஸு. ஸோ அவங்கெல்லாம் என்னென்னா இந்த கவர்மெண்ட்டோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லேருந்து கிடைக்காம இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இந்த போர்ட்டலில் போய் நம்ம சொல்லிக்கலாம். அந்த போர்ட்டலில் போய் அப்ளை பண்ணோன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரிங்களா. ரீசெண்டாக வந்து அன்ஆர்கனைஸ் செக்டாருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணுறது எந்த கவர்மெண்ட்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்னு போட்டுங்க. SBI ஜென்ரல் இன்சூரன்ஸுக்கு புதுசாக மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இந்த பிரகாஷ் சந்திர கன்பால் இவரை போட்டிருக்காங்க. பிரகாஷ் சந்திர கன்பால் SBI ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷனு. ஸோ இவங்க என்னென்னா ஒரு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் கிளியரன்ஸ் செல்லுன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் கிளியரன்ஸ் செல்லு ICC. ஸோ எதுக்காகனா அதாவது ஃபார் கிளியரன்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல்ஸு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பெறணும் சிவில் செக்டாரில், ஏர்வேஸில். ஸோ அதுக்காக தான் இன்வெஸ்ட்மெண்ட் கிளியரன்ஸ் செல்லுன்னு உருவாக்கியிருக்காங்க புதுசாக மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷனு. ஸோ இந்தியா ரஷ்யா 2 பேரும் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க MOU மாதிரி. எதுக்காகனா டிஃபென்ஸ் லாஜிஸ்டிக் அக்ரிமெண்ட்டு. இதை சைன் பண்ணது யாருன்னா இந்தியாவும் ரஷ்யாவும் போட்டிருங்க. சரிங்களா. எதுக்காகனா அதாவது நம்மளோட மிலிட்ரி பேஸஸ் அண்டு மிலிட்ரி சம்மந்தப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிக்கிறணும் டேட்டாஸ்லாம். ஸோ வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறணும் டிஃபென்ஸ் சம்மந்தமாக. ஸோ அதுக்காக தான் 2 பேரும் அக்ரிமெண்ட்டு இந்தியாவும் ரஷ்யாவும். ஸோ இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் மென்ஸ் 2020 வேர்ல்டு கப் 2020 நடக்க வேண்டியது ஆஸ்திரேலியாவில், அதை இந்த கொரோனாவில் போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க 2022க்கு. கக்ராப்பர் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இது நியூஸில் வந்துச்சு ரீசெண்டாக. ரொம்ப முக்கியமானதுங்க. அது குஜராத்தில் இருக்குது. ஸோ ஸ்டாட்டிக்கு போட்டுருங்க. ரீசெண்டாக நியூஸில் வர 6 மந்த்தில் வர ஸ்டாட்டிக் தான் கேட்பாங்க அங்கே கேட்குறதுமே எக்ஸாமில். ஸோ நீங்கள் வந்து தெளிவாக வந்து படிச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து நியூஸில் வருதுன்னு சொல்லி. கக்ராப்பூர் நியூக்ளியர் பிளான்ட் எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. லாரா சூப்பரல் தெர்மல் பிளான்ட் இது எங்கே இருக்குன்னா சத்தீஸ்கரில் இருக்குது.
ரீசெண்டாக இது நியூஸில் வந்துச்சு. ஸோ இது எதுக்காக வந்துச்சுன்னா, அதிகமாக இது வந்து ஏன்னா கரண்ட் தயாரிக்குது, எலக்ட்ரிசிட்டி தயாரிக்குதுன்னு சொல்லி நியூஸில் வந்துச்சு. லாரா சூப்பர் தெர்மல் பவர் ஸ்டேஷன் சத்தீஸ்கர். ஸோ நமக்கு இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.